என்ரிச் மணி வழங்கும் இன்வெஸ்டார் அவேர்னஸ் கான்க்ளேவ் செகண்ட் எடிஷன் ஏப்ரல் 25 அண்ணா சென்டினரி ஆடிட்டோரியம் சென்னை. புக் நவ் ஆன் புக் மை ஷோ டிக்கெட் 9 மார்க்கெட் academy.in. வாக்குப்பதிவு அப்படிங்கும் போதே இந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் ரொம்ப முக்கியம். பதற்றமான வாக்குச்சாவடிகளும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கண்டறியப்பட்டிருக்கு. அதுவும் நம்ம பார்த்திருந்தோம் கடந்த சில நாளைக்கு முன்னாடி. ஸோ இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி நடக்குது, காவல்துறை எப்படி தயாராயிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலுக்காக காவல்துறை சார்பில் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன அப்படிங்கிறத விவரிக்க இணைகிறார் செய்தியாளர் சோலமன். காவல்துறை எவ்வாறு தயாராகி கொண்டிருக்கிறது வாக்குப்பதிவு பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக? ஓவர் டு யூ. தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் ஒரு நாளே இருக்கக்கூடிய நிலையில் தமிழக காவல்துறையினர் தயார் நிலையில் இருக்கிறார்கள். இதற்காக பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அவர்கள் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகம் முழுவதிலுமே சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நாளன்று மொத்தம் 1.40 லட்சம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்த மட்டும் 24,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக வாக்குப்பதிவு மையங்களில் மட்டும் 45,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். முழுவதுமாக காவல் கட்டுப்பாட்டு அறையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக டிஜிபி அலுவலகத்திலும் அதே போல சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்திலும் ஒரு கட்டுப்பாட்டு அறையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என தொடர்ச்சியாக அதன் மூலமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை அடுத்து ஒவ்வொரு வாக்குப்பதிவு மையங்களிலும் ஒரு உதவி ஆய்வாளர் தலைமையில் பாதுகாப்பு பணியில் 5 போலீசார் ஈடுபட இருப்பார்கள். அது பதற்றமான வாக்குச்சாவடி மற்றும் மிக பதற்றமான வாக்குச்சாவடி என்றால் சிஆர்பிஎஃப், அதாவது துணை ராணுவ படையினரோட தலைமையில் மொத்தம் 4 தலைமையில் மொத்தம் 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதிலும் 5,938 பதற்றமான வாக்குச்சாவடி மையங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது. அது எப்படி கண்டறியப்பட்டது என்றால், ஏற்கனவே அங்கு இடைத்தேர்தல் நடந்திருக்கலாம் அல்லது ஏதேனும் பிரச்சனை நடந்து பாதியிலேயே வாக்குப்பதிவு நிறுத்தியிருக்கலாம். அதனை பொறுத்து தான் போலீசார் கடந்த 1 வருடங்களாக எது பதற்றமான வாக்குச்சாவடி என்பதை கண்டறியக்கூடிய பணியில் ஈடுபட்டனர். அப்படி கண்டறிந்து தான் தற்போது 5,938 வாக்கு மையங்கள் பதற்றமானவை என தெரிவித்து அங்கு கூடுதல் பாதுகாப்பை ஏற்படுத்த போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போல உரிமம் பெற்ற துப்பாக்கிகளை உடனடியாக ஒப்படைக்கப்பட வேண்டும் என தமிழக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 20,757 துப்பாக்கிகள் உரிமம் பெற்று தமிழகம் முழுவதும் வைத்திருக்கிறார்கள். அதில் மொத்தம் 3,000 துப்பாக்கிகளை தவிர்த்து மற்ற எல்லா துப்பாக்கிகளும் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தமிழக காவல்துறையினர் தரப்பு தெரிவித்திருக்கிறார். இவருக்கு மட்டும் விதிவிலக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது விளையாட்டில் பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கிகள் மற்றவை என அவர்கள் பிரித்து தான் இது போன்று விதிவிலக்கானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி ரவுடிகளை கணக்கெடுத்து அவர்களை கைது செய்யக்கூடிய பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். மொத்தம் 2,732 ரவுடிகள் கண்டறியப்பட்டு அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் பிணை பத்திரத்திலும் கையெழுத்து பெறப்பட்டும் இருக்கிறது. இது போன்ற நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய பகுதியில் தான் முழுவதுமாக போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றார்கள். 100 மீட்டர் தொலைவில் தான் வாக்களிக்க வரக்கூடிய பொதுமக்கள் வாகனத்தை நிறுத்திவிட்டு உள்ளே வர வேண்டும் எனவும், செல்போன்களை பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு நடைமுறைகளானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு போலீசார் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். சென்னையை பொறுத்த மட்டும் 24,000 காவல்துறையினர் 1,037 பதற்றமான வாக்குச்சாவடிகள் என கண்டறியப்பட்டு அங்கு தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக தெரிய வருகிறது. மொத்தம் 300 துணை ராணுவ படையினர் தமிழகத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சோலமன், இப்போ நம்ம புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா பணப்பட்டுவாடாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அல்லது அதை பிடிக்கிறதுக்கு ட்ரோன்லாம் பயன்படுத்தினாங்க அங்கே இருக்கவங்க. நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ்ஸ், ஏதாவது சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதா? இதுவரை பார்த்தோம் என்றால் அதுவரை ட்ரோன் மூலமாக கண்காணிக்கக்கூடிய நடவடிக்கைகளை ஈடுபடவில்லை. நாளையை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஏதாவது ஸ்பெஷலாக ஏதேனும் இது போன்று பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஏற்பட திட்டமிட்டிருக்கிறாங்க. ஏனென்றால் தற்போது தான் சென்னை காவல்துறை அலுவலகத்தில் இந்த துணை ராணுவ படையினர் மற்றும் மற்ற மாநிலங்களில் வந்திருக்கக்கூடிய ஆந்திர போலீசார், கேரளா போலீசார் ஆகியோருடன் தொடர்ச்சியாக அங்கு ஆலோசனை கூட்டமானது சென்னை காவல்துறை ஆணையர் அபின் தினேஷ் மொத்தாக் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது.
அவர்களிடம் வந்து இந்த ஆலோசனை கூட்டம் நிறைவிற்கு பின்னர் தான் என்ன மாதிரியான முழுவதுமாக நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பது குறித்தான தகவல்கள் வந்து தெரிய வரும். இருப்பினும் இந்த தேர்தல் பறக்கும் படையினர் அதே போன்று கடந்த வாரங்களில் மட்டும் இது போன்று மொத்தம் இந்த தேர்தல் நடத்துவதை இதுவரை 12,000 கோடி அளவுகளை மதிப்புள்ள பணம் மற்றும் மதுபானங்கள் அதே போல தங்கம் வெள்ளி பொருட்கள் உள்ளிட்டவை வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்பிலையும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையிலும் பல கோடி மதிப்பிலான தங்கம் மற்றும் பொருட்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு நாளே இருக்கக்கூடிய நிலையில் அப்போது தான் பணம் பட்டுவாடா உள்ளிட்டவை வந்து சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நிகழும் என்பதால் அமலாக்கத்துறை மற்றும் ஐடி அதிகாரிகளும் தொடர்ச்சியாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். இந்த சமூக ஊடகங்களையும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். ஏனென்றால் இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மூலமாகத்தான் இந்த பணம் பட்டுவாடா நடைபெறும் என்பதால் அதனை தடுப்பதற்கான நடவடிக்கையிலும் இரண்டு துறை அதிகாரிகளும் தீவிரமாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல நாளை ஒரு நாள் மட்டுமே இருப்பதால் சமூக வலைதளம் மூலமாக தொடர்ச்சியாக இந்த அவதூறு பரப்பக்கூடிய நடவடிக்கையிலும் சிலர் ஈடுபடுவார்கள், சமூக விரோதிகள் ஈடுபடுவார்கள் என அதையை கண்காணிக்கக்கூடிய பணியிலும் சென்னை காவல்துறையினர் தொடர்ச்சியாக சைபர் கிரைம் போலீசாரும் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த நாளை மறுதினம் நடக்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவு என்பது எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் தடுப்பதற்காக தமிழக காவல்துறையினர் தரப்பில் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டிருப்பதாக தமிழக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சோலமன். என்ரிச்மணி வழங்கும் இன்வெஸ்டார் அவேர்னஸ் கான்க்ளேவ் செகண்ட் எடிஷன் ஏப்ரல் 25 அண்ணா சென்டினரி ஆடிட்டோரியம் சென்னை. புக் நவ் ஆன் புக் மை ஷோ, டிக்கெட் 9, marketacademy.in.